பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 8வது வசனம். தம் நண்பர் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவரது தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார். பரிந்து பேசுவோம். வாழ்வில் சில நேரங்களில் மற்றவர்கள் நம்மை நாடி வருகிற போது அவர்களுக்கு கொடுக்க நம்மிடம் இல்லை என்றாலும் நாம் என்ன செய்யலாம் என்பதை தேவன் இந்த உவமையில் அழகாக சொல்கிறார். பிறருக்காய் மன்றாட வேண்டும், பரிந்து பேச வேண்டும், கடவுளிடமிருந்தாவது அவர்களுக்கு பெற்றுத்தர வேண்டும். பயணம் செய்த ஒருவன் நண்பனை நாடி வந்தபோது அவனிடத்தில் உணவு இல்லைதான். ஆனால் அவனுக்கு தெரியும் யாரிடத்திலே சென்று கதவை தட்டி வாங்க வேண்டும் என்று. அப்படி தட்டி வாங்கி கொடுத்ததாக லூக்கா 11:8 சொல்கிறது. மோசேயும் கூட இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய கோபத்துக்கு ஆளான போது அவர்களுக்காய் பரிந்து பேசினான். உம்மை மன்றாடுகிறேன், இம்மக்களின் குற்றங்களை மன்னியும், உம் இரக்கத்தின் பேரளவின்படி இதுவரை இம்மக்களை மன்னித்ததைப் போல மீண்டும் மன்னியும் என்று எண்ணாகமம் 14:19-20 மோசே ஜெபித்த போது உன் வார்த்தையின்படி மன்னித்தேன் என்று தேவன் சொன்னாராம். விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லக்கூடிய ஆபிரகாம் கூட தன் மக்களுக்காக, சோதோமுக்காக 6 முறை மன்றாடுகிறான். ஆதியாகமம் 18 வாசித்து பாருங்கள். 32-33 ஆண்டவரிடத்திலே அவன் திரும்ப திரும்ப கேட்டபோது ஆண்டவர் அவனை விட்டு சென்றதாக அங்கே சொல்லப்படுகிறது. பவுலும் சொல்கிறான், பரிந்து பேசுவது மிகப்பெரிய ஒரு ஊழியம், இயேசுவே அதைத்தான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார் என்று ரோமியர் 8:34 அவன் பதிவு செய்கிறான். கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார் என்றோ என்று சொல்கிறான். எனக்கு அருமையானவர்களே, பிறருக்காய் நாம் தேவனிடத்திலே மன்றாடுகிற போது தேவன் நிச்சயமாய் அதை அங்கீகரித்து பிறருக்கு நன்மைகளை செய்கிறார். ஆகவே மற்றவர்களுக்காக ஜெபிக்க பழகுவோம், ஜெபம் செய்வோம். அப்பா, பரிந்து பேசுகிற ஜெபங்களை ஏற்றுக்கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம் பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த பணியை செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்வாராக. இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம். ஆமீன்.